9 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற தலைவர். இந்திய அரசியல் எந்த ஊரிலும் எந்த மாநிலத்திலும் தேர்தலுக்கு கூடுகிற கூட்டணி உடனே கலைந்துவிடும். அடுத்த தேர்தலில் தான் கூட்டணி உருவாகும். ஆனால் 2016 காவிரி நீர் பயணம் மேற்கொண்ட அன்றைக்கு முதலமைச்சர் இல்லை. அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்த திருமாவளவன் இன்றைக்கும் கைகோர்த்திருக்கிறார். அன்றைக்கு கைகோர்த்த மதிமுக, அன்றைக்கு கைகோர்த்த இடது கம்யூனிஸ்டுகள், அன்றைக்கு கைகோர்த்த காங்கிரஸ் இன்றைக்கு இந்த கூட்டணியை தொடர்பு என்று சொன்னால் அதற்கு நாம் அனைவரும் பேசுகிற அரசியல் ஒரு காரணம், அண்ணன் தளபதி அவர்களின் அணுகுமுறை ஒரு காரணம். தொடர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையிலே விடியல் பயணம், மகளிருக்கு உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 இப்போது 2000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், மாணவர்களுக்கு 35 லட்சம் பேருக்கு லேப்டாப், இதெல்லாம் எந்த மாநிலத்துக்கு உண்டு? எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய, சாதித்து காட்டிய முதலமைச்சர் யார்? யாரும் இல்லை. இப்போது வெற்றி பெற்றால் குடும்ப பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பாய், விரும்பிய கடையில் விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நான் ஓட்டுக்காக கிடையாது. விமன் எம்பவர்மெண்ட், பெண்களை அதிகார வலிமைப்படுத்துவது, பெண்களுக்கான இண்டிபெண்டன்சி, தனித்து நிற்கிற தன்னாளுமையை வளர்ப்பது. அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவரை மீண்டும் ஆட்சி அமர்த்துவோமா? அவருடைய சாதனைகளை தொடர ஆட்சி அமர்த்துவோமா? அவருடைய தொலைநோக்கு திட்டங்கள் வெற்றி பெறுவதை ஆட்சி அமர்த்துவோமா? திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வாக்களிப்போமா? அண்ணன் அவர்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி இருந்த வரவேற்பு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.